Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே அரசு மதுபான கடையில் நண்பர்களுடன் மது அருந்திய நபர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கலவை உடையார் தெருவைச் சேர்ந்த ஓட்டுநர் கணேசன் என்பவர் சென்னசமுத்திரம் சாலையில் உள்ள மதுபான கடையில் நண்பர்களுடன் சென்று மது அருந்தியுள்ளார். அப்போது திடீரென அவர் மயங்கி கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த கலவை போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் விரைந்து வந்து உயிரிழந்த கணேசனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற இளைஞர் மீது ரயில் மோதியதில் உடல் சிதறி உயிரிழந்தார். திருத்தணி நகராட்சியில் ஜோதி நகர் பகுதியில் வசித்து வந்த பாபு சென்னை அருகே வில்லிவாக்கத்தில் ரயில்வேயில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வந்தார். திருத்தணி 2வது ரயில்வே கேட் பகுதியை அவர் கடக்கும்போது அரக்கோணம் பகுதியிலிருந்து திருத்தணி நோக்கி வந்த ரயில் பாபு மீது மோதி உடல் சிதறி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து அரக்கோணம் ரயில்வே இருப்பு பாதை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்று நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிபிராஜ் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் சென்ற பார்த்திபன், சாரதி, முரளி, ராமதாஸ் ஆகிய 4 மீனவர்களையும் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாட்டுத் தொழுவமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாள்தோறும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் தஞ்சம் புகுந்து வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அதில் சில மாடுகள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றித் திரியும் மாடுகளை அப்புறப்படுத்த வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மும்முனி, அம்மையப்பட்டு, சத்யநகர், இந்திராநகர், கீழ்சாத்தமங்கலம், மருதாடு, மாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெயில் கடுமையாக வாட்டி வந்த நிலையில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலத்தில் பெய்த கனமழையால் மாடியில் நிறுவப்பட்டிருந்த இன்டர்நெட் வைஃபை டவர் சரிந்து விழுந்ததில் ஒருவர் காயமடைந்துள்ளார். சேலம் மாநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. அப்போது புதுரோடு பகுதியில் ஷேகர் என்பவருக்கு சொந்தமான வணிக கட்டிடத்தின் மாடியில் சொந்த தேவைக்காக நிறுவப்பட்டிருந்த 60 அடி இன்டர்நெட் வைஃபை டவர் ஸ்டே கம்பி தளர்ந்ததால் சரிந்து விழுந்துள்ளது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் லேசான காயமடைந்த நிலையில் சூரமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை ஏற்றி வந்த ட்ரக் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. கோயம்புத்தூரிலிருந்து திருச்சி டால்மியா சிமெண்ட் நிறுவனத்திற்கு பழைய துணிகள், பிளாஸ்டிக் உட்பட ஏராளமான கழிவுகளை ஏற்றிக்கொண்டு ட்ரக் ஒன்று குளித்தலை மேலக்குரப்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது ட்ரக் ட்ரெய்லர் பாடியில் உள்ள டர்ன் பிளே பெல்ட் கட்டானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கழிவுகளுடன் இருந்த அந்த ட்ரக் ஒரு பக்கமாக சாய்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் ட்ரக் ஓட்டுநர் பாரதிதாசன் காயமின்றி தப்பினார். பிரம்மாண்டமான ட்ரக் சாலையில் கவிழ்ந்ததால் எந்த வாகனமும் செல்ல முடியாமல் போக்குவரத்து தடைப்பட்டது.